வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பஞ்சகவ்ய விளக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மாட்டுச்சாணம் எடுத்திருக்கேன், நல்லா காய வச்சது. இந்த மாதிரி பவுடராக இருந்துச்சுன்னா நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு பால், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், அப்புறம் கொஞ்சமாக கோமியம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கோமியத்தை ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி சேர்க்கக்கூடாது. கோமியமே நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பெரிய அகல் விளக்கில் கவரை உள்ளே வச்சுட்டு மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு குட்டி அகல் விளக்கு, நமக்கு இதுக்கு தேவையானது 2 அகல் விளக்கு வேணும். ஒன்று பெருசு, அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு. இப்போ நான் சின்ன அகல் விளக்கு எடுத்து இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தி ப்ரெஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த அகல் விளக்கை நான் எடுத்துட்டேன். பாருங்கள், கவர்லேருந்து அழகாக டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். விளக்கு ஷேப்புக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மேலே கவர் வச்சுட்டு அது மேலே நான் விளக்க வச்சுட்டேன். இப்போ இது ஒரு மெத்தடுங்க. இப்போ இன்னொரு மெத்தட் அகல் விளக்கில் கவரை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே கவரை திருப்பி மடக்கி உள்ளே வச்சு அமுக்கிட்டு அது மேலே குட்டி அகல் விளக்கை வச்சு ப்ரெஸ் கொடுக்கணும். முதல்ல செஞ்சதை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. ஷேப்பும் கரெக்டான இதுக்கு வரும். பாருங்கள், அகல் விளக்கு ஷேப்புக்கு வந்துருச்சா. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கவரில் வச்சாச்சு. இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் வைக்கணும். வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணதை எப்படி நம்ம விளக்கு ஏற்றணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஞ்சகவ்ய விளக்கை எடுத்து உள்ளே வச்சுட்டு 1/4 ஸ்பூனை விட கம்மியாகவே நெய் ஊற்றிக்கலாம். திரி போட்டுட்டு அந்த திரியில் தீபத்தை ஏற்றி வச்சிடலாம். ஏற்றி வச்சோன்னே இது கொஞ்சம் நேரம் அதெல்லாம் எரிஞ்சோடனே ஃபுல்லாக சுற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்மளோட பஞ்சகவ்ய விளக்கு ரெடி.